ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இரும்பல் சளி குணப்படுத்துறதுக்காண்டி ஒரு ட்ரிங்க் பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த பாலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், முழு மிளகு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. 4 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்துக்கோங்க. உரல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா நுணுக்கிக்கோங்க. நீங்கள் உரல் இல்லாதவங்க மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதுனால பார்த்திங்கன்னா பாதி மசாலா அந்த மிக்சியோட பிளேட்லேயே ஒட்டிடும். இந்த மாதிரி உரலில் நுணுக்கிறதுனால நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். ரொம்ப பட்டு போல் பண்ணணும்னு தேவையில்லை. கொஞ்சம் கொருன்னு இருந்தால் பரவாயில்ல. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நுணுக்கிக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் நல்லா பட்டு போல் அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா நுணுக்கிக்கலாம். நான் இப்போ 2 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போன பிறகு நீங்கள் இந்த அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டே நீங்கள் பாலை கொதிக்க வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. பால் தீயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் கலர் வேணும்னா மஞ்சள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா போட்டுட்டோன்னே மஞ்சள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக். நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா பாக்டீரியாவில் தான் ஃபார்ம் ஆகுது. அது மஞ்சள் குணப்படுத்தும். மிளகு எடுத்துக்கிட்டிங்கன்னா வறட்டு சளி, சளியால் ஏற்படும் பிரச்சனைகள், மூக்கொழுதல் எல்லாத்தையும் குணப்படுத்தும். ஏலக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவாசத்தை சரியாக்குகிறது. மூச்சு திணறல், இரும்பல், மூச்சு குறைவாக இழுத்தல், ஆஸ்துமா எல்லாத்தையுமே ஏலக்காய் குணப்படுத்துது. லவங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்டை எரிச்சல், கரகரப்பு எல்லாத்தையும் குணப்படுத்துது. இப்போ இந்த பாலில் 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கெடுதல். இது சளிக்கும் இரும்பலுக்கும் பண்ணுறதுனால நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா சளிக்கும் இரும்பலுக்கும் ரொம்ப நல்லது. அதுலேயும் ஒரு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சேனே கலர் லைட்டாக மாறும், எல்லோ கலரில் வரும். அப்போ ஆஃப் பண்ணிடலாம். பால் நல்லா கொதித்து மஞ்சள் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாலை ஆஃப் பண்ணிடலாம். இனிப்புலாம் சரியாக இருக்கா பார்த்துக்கோங்க. இனிப்பு இன்னும் வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் பொடித்த சுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா ஆறின பிறகு பொடித்த சுக்கை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வடிகட்டி எடுத்துடலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதோட எசன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாலில் ரொம்ப நல்லா இறங்கிடுச்சு. ஸோ நல்லா வடிகட்டிக்கோங்க. இந்த பாலை நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. வறட்டு சளி, இரும்பல், மூக்கொழுதல் எல்லாமே குணமாகும். இது டெய்லி நைட்டு கூட செஞ்சு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாரத்தில் 2 தடவை செஞ்சு குடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.